அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பத்தி கொஞ்சம் நம்ம பேசணும் கவிதாமா. அதுக்கு என்ன யார் யார் நிப்பாட்டியிருக்காங்க என்னங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. இன்னைக்கு பரபரப்பான ஒரு செய்தியா ஊடகங்கள் பேசிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்ச உடனே திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய வேட்பாளரை அறிவிச்ச அடுத்த நாளே நாம அறிவிச்சிருக்கிறோம். அப்படியா? நம்மளுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. நம்ம இதுல தர்மபுரி இருந்தாங்க அந்த பாப்பாவா பாராளுமன்ற வேட்பாளராக களம் கண்டவங்க. அப்படின்னா முன்னாடி ஒரு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சவங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய சொந்த ஊர் விக்கிரவாண்டி தான். நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, பாத்தீங்களா அபிநயா தர்மபுரியில ஏன் நிப்பாட்டினாங்க, விழுப்புரத்துக்கார பொண்ணு அப்படின்னா ஏன் நீங்க இங்கே நிப்பாட்டிக்கலாம்னா விழுப்புரம் தனி தொகுதி, அதனால அவங்க அங்க நிக்கல, தர்மபுரியில களம் கண்டாங்க. இப்ப அவங்களுடைய சொந்த தொகுதி. இதுலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி அவங்களுடைய வேட்பாளர் அறிவிக்கல. ஆனா அநேகமா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்துதான் வேட்பாளர் அறிவிப்பாங்க அப்படிங்கிறது வெளியில எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அவங்க யார வேணாலும் அறிவிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த தொகுதிங்கிறது நல்லா ஸ்டடி பண்ணப்பட்ட ஒரு தொகுதி. பாஜகவை பாட்டாளி மக்களுக்கு நம்ம பெரிய கட்சியான அதிமுக பத்தி பேச மாட்டேங்கிற அவங்க யாரு? அதிமுக ஆட்டையிலேயே இல்லக்கா, இப்பதான் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன சொல்லியிருக்காரு? நாங்க இந்த தேர்தல்ல நாங்க கலந்து பங்களிக்கல. என்ன அதுக்கு சொன்ன காரணம் தான் இருந்தா அந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்க, திடீர்னு அந்த குபீர்னு ஏதோ வெடிக்கும்ல அப்படின்னு வடிவேலு ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்களா, அது மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த தேர்தல் நேர்மையா நியாயமா நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால இதுல நிறைய அராஜகங்கள் நடக்கும், கலவரங்கள் இருக்கும், அதனால நாங்க ஒதுங்கிக்கிறோம்னு. ஏக்கா இதெல்லாம் எடுத்து தானக்கா கட்சி நடத்தணும். அரசுங்கிறது மக்களுக்காக சேவை செய்ய வரணும், இந்த மக்களை பாதிப்புல இருந்து காப்பாத்துறதுக்கா அங்க சண்டை நடக்கும் நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அங்க சண்டை நடக்கும் நான் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்றவங்க எப்படிக்கா மக்களுக்கான அரசை நிறுவ முடியும்? இவங்களையும் நம்பி எப்படி ரெட்டலைக்கு ஓட்டு போடுறாங்க? எப்ப புரிய போகுதுன்னு தெரியலையேப்பா. அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இல்ல இது ஒரு இடைத்தேர்தல் தான், இல்ல நாங்க ஒரு நியாயமான காரணம் ஏதாவது சொன்னா பரவாயில்ல, இது நியாயமா நடக்காது அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியுது? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தலும் நியாயமா நடந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது மட்டும் நடக்காது. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முறையும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல்கள்ல ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் பெண் வேட்பாளர் தான் நம்ம நாம் தமிழர் கட்சி நிப்பாட்டி இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலோடய நடந்த விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலையும் அங்க எல்லாருமே பெண் வேட்பாளர். அண்ணன் சேவியர் குமார் அவருடைய மனைவி அக்கா ஜெமினி அவர்களை நிப்பாட்டியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில களம் கண்ட சகோதரி அபிநயா, மருத்துவர் அபிநயா, அவங்க விக்கிரவாண்டி மருத்துவர், BHMS MD, அதாவது அவங்க ஹோமியோபதியில முதுகலை பட்டம் பெற்றவங்க. அத உடனே மருத்துவரா பார்த்து நிப்பாட்டுறாங்க. அந்த பொண்ணு அந்த ஊர்க்காரங்க, அந்த தொகுதியை பத்தி தெரிஞ்சிருக்கு, அரசியல் அறிவு இருக்கு, மக்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அயராது உழைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு வேட்பாளரா நிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு பெரிய கட்சின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அக்கா அவங்க பண்ணாங்கல்ல பென்ஷன் வேட்பாளர், குச்சியை வச்சுக்கிட்டு என்னால நடக்க முடியாது, நீங்க கட்சிக்காரங்களே வேலை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்திலுமே பாக்கல. நீங்க அந்த அம்மாவை அறிமுகப்படுத்தும் போது அண்ணன், எங்க அண்ணன் இருக்காரு உதயநிதி அண்ணன், அவர் என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினா தெரியுமா? பாருங்க உங்க வேட்பாளர் பாருங்க, இப்படி ஒரு அழகான வேட்பாளர் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அழகான முகம் வாடிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் குச்சி வச்சு என்னென்னவோ பண்ணாங்க. சரி, இந்த கதையெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, பொதுவா ஆண்கள் எல்லாரோடையும் மூவ் பண்ணி ஒரு 6 தொகுதிக்கு போய் அலைஞ்சிருவாங்க. பெரிய கட்சிகள்ல எல்லாரும் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ், ரொம்ப எல்லா பகுதிகளுக்கும் போக மாட்டாங்க. அது எல்லா பகுதிகளுக்கும் ஒரு விஷயம் போகும், அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா வளர்ந்து வரக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறது உழைப்ப மட்டும்தான் கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுடைய உழைப்புக்கு ஈடா இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து அவங்களும் ஓடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் உழைச்சிருக்கிறாங்க அபிநயா. சோ அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவங்க சொந்த தொகுதின்றதுனால சரி, அவங்களுக்கு இப்ப ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப அனுபவம் பிளஸ் அவங்க சொந்த தொகுதி இல்லையா, அதனால நிச்சயம் இது எல்லாத்தையும் தாண்டி பெண் வேட்பாளர் நீங்களும் சரிக்கு சமமா கொடுக்க மாட்டீங்க. கொடுக்கறீங்களே, நீங்க கொடுக்க கூடாது. என்னன்னா
மட்டும் குடுக்குறாங்கன்னா உட்கட்சி பிரச்சனையாரு அவங்க குடுக்குறாங்க, நீங்க மட்டும் குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அங்க இருக்க பெண்கள் பிரச்சனை பண்ணிடுவாங்கல்ல. பேசிக்கிறீங்க ஆனா பெண்களுக்கு நீங்க அதுதான பிரச்சனையே. நாங்க பெண்ணியம் பேசுவோம், ஆனா எங்க கட்சியில இருக்க பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். நாங்க வந்து மக்களை நல்லா வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இலவசங்களா அறிவிப்போம். பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல சாராய கடையை திறந்து வைப்போம், கல்லூரிகளுக்கு பக்கத்துல சாராய கடை நாங்க செலவு பண்றதுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். ஆனாலும் எங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா கரூர் பேருந்து நிலையத்துல இருந்தப்ப அந்த அம்மா சுமதி கட்டாயம் இந்த பிரச்சனை மக்களிடமும் போய் சேரணும். கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனை. இது யாரோ ஒருத்தருக்கு நடந்தது, தயவு செய்து தமிழக மக்கள் கடந்து போயிடாதீங்க. அந்த அம்மாவுக்கு வயசு 53 வயசுக்கா. 53 வயசுக்காரமா தண்ணிய போட்டவனுக்கு 53 என்ன, 35 என்ன, 13 என்ன, 12 என்ன, பச்சை பிள்ளைகள் எல்லாம் அதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போதைப் பொருளை ஒழிப்போம் சொல்லி எல்லாரும் கூட்டமா கூடி மீட்டிங் போட்டு பேசுறாங்க. டாஸ்மார்க்ல குடுக்கறதுக்கு பேர் என்னன்னு முதல்ல விளக்கம் கொடுத்துட்டு தானே அடுத்த கட்டத்துக்கு போகணும். கோயில் தீர்த்தம். அப்ப வீட்டுல இருக்கிறவங்க கொடுப்பாங்களாக்கா? கொடுப்பாங்க. இல்ல அதுக்கும் தான் மதுரையில ஏதோ ஏற்பாடு பண்ண, மதுரையில மகளிருக்கு டாஸ்மார்க்க திறந்து வச்சு புரட்சி பண்ணாங்களே. போய் இவங்க பெண்ணுரிமையும் பெண்ணியமும் ஆண்களுக்கு இணையா பெண்களுக்கும் பார் திறந்து வைக்கிறதா இவங்களுக்கு. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, நமக்கு பாருனா உலகம், பாருனா உலகம், இவங்களுக்கு பாரு வந்து பாருக்குள்ளதான். நல்லா இருக்குக்கா இவங்களுடைய சித்தாந்தமும். சிரிக்க வைக்கும் சித்தாந்தம். நம்ம வாழ்க்கையெல்லாம் சிரிப்பா சிரிக்குது. பிள்ளையெல்லாம் வாழவே முடியாது. இந்த 1000 ரூபாய் கொடுத்தா பொம்பளை பிள்ளைகளை கட்டுப்படுத்துறதே, அதுகளை வழிமுறை பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்குமே இவர் சொல்லியிருக்கிறாரு, நீர்வளத்துறை அமைச்சரா, அவர் பேர் என்ன, துரைமுருகன். அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு தான் நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுங்கன்னு. என்னக்கா அர்த்தம்? பொம்பளை பிள்ளைகளை இப்ப 1000 ரூபாய் ஆம்பளை பசங்களுக்கு கொடுக்குறாங்கக்கா. அதுக்கும் சொல்லுவாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, ஏன் டாஸ்மார்க்ல இது இவ்வளவு கம்மியா போச்சு, என்னதான் பண்றீங்க 1000 ரூபாய்? அப்ப இவங்க இலக்கு நிர்ணயம் பண்ணதுக்கு காரணம் இதானே? வேற என்ன? இலக்கு நிர்ணயம் இப்படி 1000 ரூபாய் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அவனே புடுங்கி கொண்டு வந்து உள்ள போட்டுருவான். அப்படி இந்த தூண்டில் மாதிரி இல்ல, இது தூண்டில சின்ன மீனை போட்டு பெரிய மீனை புடுங்க. நல்ல தொலைநோக்கு பார்வையில இந்த மாதிரி ஒரு அரசை நிறுவியதுக்கு அவங்க சந்தோஷப்படக்கூடாது. மக்கள் நம்ம தான் யோசிக்கணும். நம்ம எந்த மாதிரி ஒரு அரசை தேர்ந்தெடுத்து நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை நம்ம தீர்மானிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன அப்படின்னா, மக்கள் இவங்களாவே சொல்லிக்கிறாங்க, மக்கள் வந்து எங்களை விரும்புறாங்க செய்யறாங்க அப்படின்னு. அப்ப நான் மக்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு அரசை மக்கள் நேசிக்கிறாங்களா, இல்ல இதை வெறுக்கிறாங்களா, இல்ல இதை மாத்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கறத அவங்க தேர்தல்ல தானே காட்டணும். இந்த மாதிரி காட்டுவீங்களா? நான் அதை தாண்டி அந்த அம்மா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த அம்மா சொன்ன அந்த விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம், மறுபடியும் உள்ள போவோம். அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், எனக்கு 53 வயசு ஆகுது, நிக்கிறவன யாருமே சுத்தி நிக்கிற ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. ஏன்னா குடிகாரன் பாருங்கக்கா, குடிச்சிட்டு ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணா அவங்கள போய் யாரும் கேட்க முடியாதுப்பா. ஏன்னா குடிச்சேன் பச்சை பிள்ளை மாதிரியா, அதனால போலீஸ் கடையெல்லாம் அது ஒண்ணும் செல்லாதான். அதனால யாரும் அதை தட்டி கேட்க வர்றது கிடையாது. அந்த அம்மா எட்டி அவனை உரைச்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல வந்திருக்காங்க காவல்துறை அதிகாரி. அந்த அம்மா அவன் யாரு எனக்கு சொல்லுங்க, அந்த அம்மா சொல்றாங்க, நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், இது எனக்கு தெரியாத ஒரு வந்தவன் யாருன்னு போய் கேமராவை பாக்குறத விட்டு என்ன வந்து கேள்வி கேட்கறேன்னு அந்த அம்மா பாயிண்டா அடுக்குறாங்க. காவல்துறைக்கு காவல்துறை வந்து என்னன்னா, அவங்களே நினைச்சா கூட இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. இவனை கூட்டிட்டு போய் டாஸ்மார்க்ல தண்ணியை போட்டவனை கூட்டிட்டு போய் லாக்கப்ல உட்கார வச்சு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு அவங்க அது பின்னாடி ஓடணும்னு அவங்க அதுக்கு அஞ்சுறாங்க. இப்ப அரசு இதுக்கு வந்து ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? பெண்கள், மாணவிகள், இத எப்படி வெளியில போகணும் அப்படின்னா டாஸ்மார்க்கு போயிட்டு வந்த நபர்னால ஒரு 53 வயசு அம்மாவுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா, மற்ற பெண்களுக்கு இந்த அரசு எப்படி பாதுகாப்பு கொடுக்க ஏன்னா நீங்க ஓட்டு கேட்க வரும்போது பெண்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரீங்க, ஆனா உங்களுடைய அந்த அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு பதில் இருக்காது. ஆனா நாம சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, இந்த காசு முதல்ல எங்கிருந்து வருது? உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய பொறுப்பாளரோ இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய என்ன தொழில் பண்றாங்க, என்ன வேலை பாக்குறாங்க, இந்த காசு கொடுக்குற அளவுக்கு ஒரு தொகுதி முழுக்க காசு கொடுக்குற அளவுக்கு அந்த பணம் எங்க இருந்து வந்தது, அதை எங்க இருந்து எடுக்கிறாங்க? அப்போ ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு மறு எலெக்ஷனுக்கு வரும்போது இதெல்லாம் கட்டுக்கட்டா வந்து இறக்க முடியுது. எங்க இருந்து இதெல்லாம் யோசிச்சு வாக்கு செலுத்துங்க. எனக்கு 500 ரூபாய் வந்துருச்சு, அப்ப எனக்கு கொடுத்தவங்களுக்கு நாங்க உண்மையா இருக்கணும் அப்படின்னு வாக்கு செலுத்துனீங்கன்னா. இன்னைக்கு இன்னொன்னுப்பா,
மணல் குவாரியில இருந்து மணல் அள்ளுறத தடுத்த பொதுமக்களை அந்த ஊர்ல இருக்கவங்களே என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ, செய்தியாளரையே சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்க. சிறைப்பிடிச்சு வச்சுட்டு அந்த இருக்கவங்களுக்கு எல்லாம் நீ வந்து ரேஷன் கார்டு எடுத்து வந்தா உனக்கு 1500 பணம், நீ என்னை பத்தி கேட்டுக்க கூடாது, வாபஸ் வாங்கிடு அப்படின்னு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1500 மெனு ஒரு ரொம்ப கிராமத்துக்கே கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸா சிந்திச்சு போய்கிட்டு இருக்காங்க. பணத்தை கொடுத்தா மக்கள் ஏமாறுவாங்கங்கிற ஒரு தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இந்த பூமியில வாழணும்னா நீங்க தான் இந்த மாதிரி 1000க்கும் 500க்கும் குடுக்குறாங்கன்னா ஒருத்தர் ஏன் நமக்கு கொடுக்கணும்னு யோசிங்க. ஏன்னா இந்த மண் கேள்வியே கேட்காம பணம் வாங்கிட்டு வாக்கு செலுத்துறோம். இததான் வந்து பெரியார் மண்ணுங்கிறாங்க. பகுத்தறிவு, ஒருவேளை பெரியாருடைய பகுத்தறிவை இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா? பெரியாருடைய பகுத்தறிவு இப்படிதான் இருந்தா? உண்மையில நாங்க ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அவரை பெருசா மதிக்கிறோம், போட்டுரும். அப்ப பகுத்தறிவுங்கிறது எப்படின்னா உங்களை கேள்வி கேட்கணும் இல்லையா? இப்ப நாங்க கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரி எல்லாரும் கேட்கணும் இல்ல, கேள்வியே கேட்க கூடாதுங்கிறது